டேவிட் எழுந்துரு. டைம் பாத்தியா? மணி 8. காலேஜ் போனல. எழுந்துரு எழுந்துரு. மம்மி டீ ரெடியா? சரி, டீ தர மாதிரி இல்ல. ஆண்டி, டேவிட் என்ன கிளம்பலையா? இல்லதான் கிளம்பிட்டு இருக்கான். உட்காருங்கப்பா. என்னடா மச்சி, வண்டி ஒரு நேரம் ஆகுது, இன்னும் காணோம். உள்ள நல்லா பண்றான்னு தெரியல, வா பார்க்கலாம். எப்படா வந்தீங்க? டேய், வந்து half an hour ஆகுது. என்னடா பண்ற இவ்வளவு நேரம்? என்னடா உள்ள பியூட்டி ஸ்பாரே வச்சிருக்கான். டேய் டேய், இரா ஒரே 10 நிமிஷம் தான் மச்சான், உடனே வந்துடும்டா. இன்னும் 10 நிமிஷமா? அம்மா போயிட்டு வருமா, பயமா. எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறேன். கோமா? ஆமா, கோவம் தான். காலேஜ்ல எல்லாம் பெரிய பெரிய போனா வச்சிருக்காங்க, நான் மட்டும் தான் இந்த போன் வச்சிருக்கேன். என்னம்மா, நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி தானமா வாங்கி தர முடியும். இதுல என்ன இருக்கு? பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. வாட்ஸ்அப் எதுக்கு, பேஸ்புக் எதுக்குமா? பேசுறதுக்கு செல் இருந்தா போதாதம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 4G மொபைல் வாங்கி கொடுத்தாதான் நான் காலேஜ் போவேன், இல்லன்னா போக மாட்டேன். செமஸ்டர் பீஸ் கட்டுறதாம்மா பணம் அனுப்பியிருக்காங்க. 4G மொபைல் வாங்கி தரலாம் காசு இல்லம்மா. ஃபீஸ்லாம் அடுத்த மாசம் கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு 4G மொபைல் தான் வேணும். மாயையான உலகினிலே மறைந்திருக்கும் ஒரு லோகம். டேய் மச்சான், எங்கடா இருக்க? கடையில இருக்கிறேன்டா. டேய் ஒரு சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. என்னடா ஆச்சு? டேய் ஒரு சீக்கிரம் வாடா. டேவிட், டேவிட், டேவிட். என்னாச்சு ஆண்டி? ஏன் வேகமா சொன்னா? என்னன்னே தெரியலப்பா. காலேஜ் முடிச்சிட்டு வந்தான், உள்ள போனா, வெளியில வரல. டேவிட், டேவிட், டேய் கதவு திறடா. டேவிட், டேவிட், டேய் கதவு திறடா. என்னடா ஆச்சு? எதுக்கு கால் பண்ணி வர சொன்ன? கண்ட கண்ட கிரீம் போடுமே தெரியும்டா, இந்த மாதிரி ஆகும். பாத்தியா மச்சான், இப்படி ஆயிடுச்சு. கவலைப்படாதடா, அழகுன்றது நம்ம போடுற கிரீம்ல இல்ல, நம்ம மனசுலதான் இருக்கு. பைபிள்ல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? வாலிபம், அழகு எல்லாமே மாயை. சரி கவலைப்படாதடா, உன் முக அலங்காரத்தை காட்டிலும் உன் உள்ள அலங்காரம் தான் நிலையானது. ஏஞ்சல், 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 உள்ள என்ன பண்ற? என்ன கேட்டியா? 4G மொபைல் தான் வேணும்னு கேட்டேன். 2 காதம் போய் பஞ்சர் ஆகி பஞ்சு வச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். வாலிப பிள்ளைங்க பந்தா பண்ணக்கூடாது, பணிவா நடந்துக்கணும், கும்மாளம் போடக்கூடாது, குடும்ப சூழ்நிலைய புரிஞ்சுக்கணும், அலங்காரமா போகக்கூடாது, அடக்கமா இருக்கும். குடும்ப சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ, இந்த அலங்காரம் தான் நிலைக்கும். இரு, 2 காதலையும் அன்னைக்காச்சும் ஊத்து பாருங்க. என்னையா